வாரிசுகளால் புறக்கணிக்கப்பட்ட முதியவர் ஒருவர் விழுப்புரம் நகரில் பிச்சை எடுத்து ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக உதவி செய்யும் மனிதநேயம் அனைவரையும் நெகிழச் செய்துள்ளது. இது தொடர்பான சிறிய செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் ஆலங்கிணறு கிராமத்தை சேர்ந்த புல்பாண்டியனுக்கு வயது 64. இவருக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். மனைவி இறந்த நிலையில் வாரிசுகள் இவரை கவனித்துக் கொள்ளவில்லை என தெரிகிறது. இதனால் சிறிதும் மனம் தளராத முதியவர் ஊராக சென்று பிச்சை எடுத்து மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்து வருகிறார். கடையா நான் தர்மம் எடுப்பேன். எடுத்துட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து எங்கேயாவது கிராமங்கள் பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவேன். ஏதாவது உங்களுக்கு உதவி வேணுமோ வேண்டாமாங்க. நான் இப்படி சொல்லுவேன். சொன்னோடனே சரி எங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டாங்க, உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு விழுப்புரம் வந்த புல்பாண்டியன் கழுத்தில் அட்டை மாட்டிக்கொண்டு தெரு தெருவாக சென்று பிச்சை எடுத்தார். அதில் கிடைத்த பணத்தை கொண்டு தோகைப்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். மனிதரை பாக்குறதுன்றது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். நிறைய எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் உதவணுன்ற எண்ணம் ரொம்ப குறைவா இருக்கிற இந்த காலத்துல அவர் கொடுத்து உதவுறாருன்றது பெரிய சந்தோஷமான விஷயம், மறக்க முடியாத விஷயம். உபகரணங்களை பெற்றுக்கொண்டு மாணவ மாணவியர்கள் முதியவர் காலில் விழுந்து ஆசி பெற்றார்கள். பிச்சை எடுத்தேனும் படிக்க வைக்க வேண்டும் என எண்ணும் முதியவரின் மனிதநேயம் அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது.